ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேசிய சமூக மாநாடு யாருடைய முயற்சியினால் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய முயற்சியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத் ராவ் இவர்களுடைய முயற்சியினால் தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். 1857ஆம் ஆண்டு கலகத்திற்கு முன்பு கிளர்ச்சியை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்காக டேஷ் பயன்படுத்தப்பட்டது. எது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க, சப்பாத்திகள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். ஆர்டிகல்ஸ், அந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடானது பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்டப்பிரிவு 155 ஆர்டிக்கல் 155 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம். சட்டப்பிரிவு 176 ஆளுநருடைய சிறப்புரை. சட்டப்பிரிவு 156 என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுநருடைய பதவிக்காலத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது சட்டப்பிரிவு 233 பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகளை நியமித்தல். ஸோ அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஓகே. ஆர்டிக்கல் 155 என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஆர்டிக்கல் 176 ஆர்டிக்கல் 176 ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர். ஆர்டிக்கல் 156 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். ஆர்டிக்கல் 233 அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? பாருங்கள். இது கட்சிகள் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிஜு ஜனதா தளம். இந்த கட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் 1999லையும் லோக் ஜனசக்தி கட்சி 2000லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிஜு ஜனதா தளம் 1997, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998, தேசியவாத காங்கிரஸ் 1999, லோக் ஜனசக்தி கட்சி 2000. ஸோ இப்படி மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் 3142 கிடைக்கும். ஓகே. இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 பிரிவு 4 கீழ் வரதட்சணை கோருபவருக்கு வழங்கப்படும் தண்டனை எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கத்தக்கதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரை நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில மனித உரிமை ஆணையத்துடைய உறுப்பினரை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்குது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய உறுப்பினரை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஸோ இதோட இந்த பதிவு முடியுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.